ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான டேஸ்ட் இருக்கக்கூடிய காளான் கிரேவி எப்படி பண்ணுறது, ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேலம் புனிதாஸ் ரெசிபீஸை வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் காளான் எடுத்துகிட்ருக்கேங்க. நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இதை வாஷ் பண்ணுறதுக்கு நல்லா அகலமான ஒரு பவுலாக எடுத்துக்கிட்டு நம்ம ரன்னிங் வாட்டரில் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டுற பவுலில் இருக்குது, அதில் போட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. தக்காளி 2 தக்காளி, இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகுளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கேன். அடுத்து காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்ருக்குங்க. இது கூடவே கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, கூடவே கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாங்க. இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. அது வரைக்கும் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஃப்ரோசன் தேங்காய். இதை நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடலாம். இதை இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காளானை இதோட சேர்த்துப்போம். நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். காளான் எப்போவுமே நல்லா தண்ணி விடும். நம்ம தண்ணி எதுவும் டக்குன்னு சேர்த்தக்கூடாது. நல்லா சுண்டி வந்ததும் அப்புறமேட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காளான் சீக்கிரமாகவே வெந்துடும். 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், இப்போ காளான் எவ்வளோ சுருங்கி வந்திருக்கு. நாம் இப்படி வதக்கிறதுனால காளானில் நல்லா மசாலா ஏறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் ஃபுல்லாக காளான் இருந்தது. இப்போ பாருங்கள், கால்வாசி தான் இருக்குங்க. நல்லா சுண்டிருச்சு. தேவையாக இருந்தால் கொஞ்சமாக மட்டும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சமாக இது கூட சேர்த்தாவே போதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். நமக்கு சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டுட்டு சிம்மில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சாவே போதும், ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், காளான் கிரேவி கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ கடைசியாக நம்ம பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம கடைசியாக பெப்பர் பவுடர் சேர்த்துறதுக்கு காரணம் அந்த ஃப்ளேவரோட சூப்பராக நல்ல காரசாரமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம இது கூட நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாங்க. இந்த காளான் கிரேவியை டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியாக இருக்கும், நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் ஈஸியாக சாதத்தோடு பிசைஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.